Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்ட AI மையம் அமைக்கிறது கூகுள் நிறுவனம். 1,30,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என அறிவிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 71 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. வரலாறு காணாத அளவிற்கு விலை உயர்ந்தது தங்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,960 ரூபாய் அதிகரிப்பு. தங்கத்தின் விலை ஒரே மாதத்தில் சவரனுக்கு 13,000 ரூபாய் உயர்வு. ஓராண்டில் 37,000க்கு மேல் அதிகரித்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. தங்கத்துடன் போட்டி போட்டு விலை உயரும் வெள்ளி. சென்னையில் ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை தொடரும். கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர் கிரீன் சர்க்கிள் சாலையில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் மறியலில் ஈடுபட முயன்ற மக்கள். கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளால் பேருந்து நிலையத்திற்கு அருகே சாலையில் புகுந்த தண்ணீர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேர் மற்றும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல். 27/9/2025 அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் தர்ணா. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து GK மணியை நீக்க வலியுறுத்தல். பேரவைத் தலைவர் அவர்களே கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்த மாண்புமிகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்த. ராமதாசுக்கு சோதனை ஏற்பட்டிருப்பதைக் கண்டு வேதனையில் உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என கருத்து. மருத்துவரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமல்ல, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் நம்ம அனைவருக்கும் தாழ்வு. வரும் காலங்களில் எந்த ஊருக்கும் சாதி பெயர் இருக்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். சாதி பெயர்களை நீக்கி அரசாணை வெளியிட்டதற்காக முதல்வரை சந்தித்து நன்றி கூறிய பின் பேட்டி. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக MP CV சண்முகத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். அதிமுகவிற்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் வெளிப்பட்டிருப்பதாக விமர்சனம்.
டாஸ்மாக் முறைகேட்டு புகார் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சந்தேகம் இருந்தாலே அரசு அலுவலகத்தில் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா என கேள்வி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்க கடை வீதிகளில் திரளும் மக்கள். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் களை கட்டும் விற்பனை. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க போக்குவரத்து அதிகாரிகள் கொண்ட குழு அமைப்பு. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 13 இடங்களில் கண்காணிக்க உத்தரவு. கேரளா ஏடிஎம் கொள்ளை தொடர்பான வழக்கில் 6 பேருக்கு சிறை. திருச்செங்கோடு நீதிமன்றம் தீர்ப்பு. போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டதால் திரும்பப் பெறப்பட்டது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததை பள்ளம் ஏற்பட காரணம் என தகவல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.